டாக்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சாயந்தரம் பசி எடுக்கும்போது என்ன சாப்பிட்டா பசி அடங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சாப்பிடணும்னா, ஒரு சுண்டல் சாப்பிடலாம், ஒரு முளைக்கட்டின பயிறு சாப்பிடலாம், ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிடலாம், ஒரு வெஜிடபிள் சாலட் சாப்பிடலாம். இந்த மாதிரி முழுமையான உணவை கட்டாயம் எல்லாரும் சாப்பிடணும். என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இந்த பஜ்ஜி சாப்பிட்றதோ, போண்டா சாப்பிட்றதோ, சமோசா சாப்பிட்றதோ, அந்த மாதிரியான நொறுக்கு தீனி வகையறாக்கள் வச்சு சாப்பிடும்போது, இந்த மாதிரி நொறுக்கு தீனி வகையறாக்கள் எல்லாமே சன்ஃப்ளவர் ஆயிலையும் பாம் ஆயிலையும் தான் கிட்டத்தட்ட 199 ஹோட்டல்ஸ்ல செய்கிறாங்க. அந்த எண்ணெய்களெல்லாம் சூடுதாங்கா எண்ணெய்ன்னு சொல்லுவோம். இந்த சூடுதாங்கா எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுடைய ஈரலிலையும் உங்களுடைய சதைகளிலும் சுலபமா போய் கொழுப்பா சேரும். ஏன்னா டயபெட்டிஸ்ங்கிறதே இன்சுலின் இருந்தும் இல்லாத தன்மை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தங்க? இன்சுலின் நிறைய சுரந்து எவ்வளவு சுரந்தாலும் சரியா வேலை செய்யலங்கிறது தான். அப்ப மீண்டும் மீண்டும் அதிகமாவே சுரந்துகிட்டு இருக்கும், ஆனா சரியா வேலை செய்துகிட்டே இருக்காது. அதனால சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த மாதிரி இன்சுலின் அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பெருஞ்சத்துல. பெருஞ்சத்து 3 வகைங்க: மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து. அதுல கொழுப்பு சத்து அதிகமா உள்ள சூடுதாங்கா கொழுப்பில் செய்யப்பட்ட இந்த தின்பண்டங்கள் எல்லாமே நீங்க சாப்பிடும்பொழுது அது எரிபொருளா மாறாது, உடம்பிற்கு தேவையான எரிபொருளா மாறாது. ஏடிபின்னு சொல்லுவோம், அதுவா மாறாது, அது கொழுப்பா மாறும். ஏன்னா கொழுப்புக்கு உச்ச வரம்பு கொள்ளளவு உடம்புக்கு கிடையாது. அப்படின்னா நோ அப்பர் லிமிட் ஆஃப் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கொழுப்பு வேணும்னாலும் உடம்பால தேக்கி வைக்க முடியும். அது ஆரம்ப காலங்கள்ல சுகர் வருவதற்கு முன்னால் தோலின் கீழ் கொழுப்பாக உட்காரும். வருடங்கள் ஆக ஆக சுகர் வருவதற்கு முன்னாலேயே அநேக பேருக்கு ஈரலில் கொழுப்பாக மாறும், சதைகளில் கொழுப்பாக மாறும். அப்போ இதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர்னு சொல்றோம், ஃபேட்டி மசில்னு சொல்றோம். அநேக பேர் ஃபேட்டி லிவருங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேட்டி மசில் ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஃபேட்டி மசில் உங்களுக்கு ஏற ஏற சாப்பிட்ட பிற்பாடு ஏறக்கூடிய சர்க்கரை கூடிக்கொண்டே போகும், வருடங்கள் கூட கூட. ஆரம்பகால டயபெட்டிஸ்ல அந்த மாதிரி கூடாதுங்க. ஆனா வருடங்கள் ஆக ஆக உங்களுடைய சதைகளின் கொள்ளளவும் வடிவமும் மாறிடும். அதாவது கொள்ளளவுனா அதோட வால்யூம் குறைஞ்சிரும், வடிவம் அதோட ஷேப்பும் போயிடும். அதனால்தான் நிறைய பேர் ஆள் ஒடுங்கினா மாதிரி ஆயிடுவாங்க. ரொம்ப வருஷம், 15 வருஷம் 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறம். ஆரம்ப காலங்கள்ல மெத்தனமா இருக்கக்கூடாதுனால அப்படி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 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 குடும்ப நிகழ்வுக்கு போறீங்க, ஒரு மீட்டிங்க்கு போறீங்க, உங்களோட ஆஃபீஸ் மீட்டிங் போறீங்க, இல்லை ஆஃபீஸ்ல லேட் ஆகுது, அப்படிங்கும்போது அநேக நேரங்கள்ல இந்த மாதிரி பண்டங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட அனைத்து கடைகளிலுமே கிடைக்கும். வேற எதுவுமே கிடைக்காது. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இதுதான் இருக்கும். சிறுதீனியில இதுதான் இருக்கும், பெருதீனியில இட்லி, தோசை, பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அதை சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க. ஏன்னா பசி ரொம்ப இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு கட்டுப்பாட்டுல இல்லைன்னா பசி ரொம்ப எடுக்கும். அவங்க வயிறுல ஒரு அசிடிட்டின்னு சொல்லப்படுற ஒரு சூடுதன்மை இருந்தாலும் பசி ரொம்ப எடுக்கும். சக்கரை கட்டுப்பாட்டுல இல்லைன்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப எடுக்கும். அப்ப இந்த மாதிரி எரிபொருள் அடர்த்தி அதிகமான தின்பண்டங்களை சாப்பிட்டோமேனா, எரிபொருள் அடர்த்தி அதிகமான அப்படின்னா எண்ணெய் பதார்த்தம் அதிகமான ஒரு பொருளை, பொரிச்சு எடுத்த பொருள்களை சாப்பிடும்போது நமக்கு எரிபொருள் அடர்த்தி அதிகமான கொள்ளளவு கம்மியான உணவுகளை சாப்பிடுவதற்கான கட்டாயம் ஏற்படும். நம்ம அதீத பசியில இருக்கும்போது அதை கொஞ்சம் நமக்கே தெரியும் அதை அவ்வளவு சாப்பிடக்கூடாதுன்னு, இருந்தும் நம்ம அதை சாப்பிட்டுடுவோம். 1க்கு 2 சாப்பிடுவோம். ஒரு சமோசா சாப்பிடணும், அதுவே சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், 1க்கு 2 சாப்பிடுவோம். ஏன்னா அதுதான் பசி, அதுதான் முன்மூளை. அந்த உணவு தூண்டுதலை ஏற்படுத்துவதே நம்ம மனிதனோட முன்மூளை தான். அதனால அதீதமான நாட்டம் இருக்கும். ஸோ 1க்கு 2 சாப்பிடுவோம். அதான் சொல்லுவோம், முன்மூளை மனுஷனுக்கு ரொம்ப பெருசு. இந்த முன்மூளை தவறு என்று தெரிந்தே தவறை செய்யும். அதுதான் முன்மூளை. என்ன
அதனால அதை சாப்பிட்டுட்டீங்கன்னா, இப்போ ஒரு 6 மணிக்கு அதை சாப்பிட்டுட்டீங்க, உங்க பேங்க்லயோ, உங்க ஒர்க் பிளேஸ்லயோ, ஐடி கம்பெனிலயோ, உங்க கல்யாண வீட்லயோ சாப்பிட்டுட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 2-3 உணவு நேரங்கள்ல பிரேக்ஃபாஸ்டா இருக்கலாம், இல்லை டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சா ஸ்டார்ட் வரும், அடுத்த 3 வேளை சாப்பாடுங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, கட்டாயம் மாவு சத்தை குறைச்சி காய்கறி சத்தை, நீர்ச்சத்து காய்கறியை கூட்டியே ஆகணும் அடுத்து வரக்கூடிய 2-3 உணவு வேளைகள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டேன், பிரியாணி சாப்பிட்டுட்டேன், பரோட்டா சாப்பிட்டுட்டேன், அதுதான் இருந்தது, எண்ணெய் அதிகமான ஒரு கிரேவி தான் இருந்தது, ஹோட்டல்ல தான் சாப்பிட வேண்டியது இருந்ததுங்கிற நிர்பந்தத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அடுத்த ஒரு 3 வேளையிலிருந்து 6 வேளைக்கும் நீங்க கொஞ்சம் நீர்ச்சத்து காய்கறிகளை அதிகப்படுத்தணும் எல்லா வேளையும். நீங்க இப்ப நம்ம ரெகுலரா நம்ம சராசரியா நம்ம எல்லாம் சாப்பிடுறது எப்படின்னா, இட்லிக்கு சட்னி, தோசைக்கு சட்னி, இல்லைன்னா மத்தியானத்துக்கு நான் கொஞ்சம் 3 மடங்கு சோறுக்கு 1 கரண்டி காய் சாப்பிடுவாங்க. அதுதான் நம்மளோட ரேஷியோ. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் நம்ம சட்னி, சில பேர் கொஞ்சம் நிறைய காய் வச்சு சாம்பாரா பண்ணுவாங்க, சிலர் தண்ணி சாம்பாரா பண்ணுவாங்க, அவங்களோட பிடித்தலை பொறுத்தது. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த நேரங்கள்ல காய்கறியை கூட்டணும். காய்கறி கூட்ட முடியலன்னா ஒரு முளை கட்டின பயிரா சைட் டிஷ்ஷா வைக்கலாம். அதாவது இட்லி சட்னி சாப்பிட்றதோட நிற்காம கூட ஒரு பொரியல், இல்லை கூட ஒரு சுண்டல், கூட ஒரு முளை கட்டின பயிர், கூட ஒரு பழ சாலட், அந்த மாதிரி ஒரு கொள்ளளவு கொண்ட ஒரு இணை உணவும் சேர்த்து வச்சு நம்ம சராசரியா சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லுவோம். நாங்க எந்த உணவையுமே கட்டாயம் அதை சாப்பிடவே கூடாதுன்னு நாங்க எதையுமே ஆக்சுவலா சொல்றது இல்லை. எந்த மருத்துவ புத்தகங்கள்லயும் அந்த மாதிரி இதை சாப்பிடவே கூடாது, வாழ்க்கையில தொடவே கூடாது அப்படின்லாம் எங்கேயுமே எந்த உணவை பத்தியுமே கிடையாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த உணவுமே அதீத திறன் பெற்ற தனி உணவு கிடையாது, அதீத வியாதி வீரியம் கொண்ட ஒரு தீய பொருளும் கிடையாது. அப்ப என்னன்னா, எதை சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டோம், எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம், எவ்வளவு சாப்பிட்டோம், என்னவாக செய்து சாப்பிட்டோம், நம்ம சாப்பிடும்போது கூட என்னெல்லாம் வச்சு சாப்பிட்டோம், இவ்வளவுதான் கணக்கு. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபேமஸான எக்ஸாம்பிள், அதிகமா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றது எதுங்க, நம்ம உருளைக்கிழங்க சொல்றோம் இல்லைங்களா? உருளைக்கிழங்க சொல்லுவோம், வேற என்ன சொல்லுவோம், இனிப்பு பண்டங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு பூமிக்கு கீழே விளையிற ஒரு கிழங்கு, டியூபர்னு சொல்றோம். டியூபர்னாலே மாவு சத்து, ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்னு சொல்ற மாவு சத்து அதுல அதீதமாக இருக்கும். அது எண்ணெயில தான் நம்ம வேக வச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சு தான் சாப்பிட்றோம், இல்லைன்னா எண்ணெயில போட்டு வதக்கி சாப்பிட்றோம். அப்ப என்ன ஆகும்னா, அது எல்லாமே சுலபமாக கரையக்கூடிய மாவு சத்துன்னு எடுத்துக்கிறோம். அதனாலதான் வாயிலேயே கரைய ஆரம்பிச்சிடும். உருளைக்கிழங்கோ, சேப்பங்கிழங்கோ, சேனக்கிழங்கோ, கருணக்கிழங்கோ, எண்ணெய் கத்திரிக்காயோ, இதெல்லாம் வேகமாக வாயில் கரையக்கூடிய, அதீதமாக எண்ணெயை உறிஞ்சி உள்வைக்கக்கூடிய, நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் கம்மியாக உள்ள காய்கறிகள். இதை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இந்த காரணங்களுக்காக, ஏன்னா எரிபொருள் அடர்த்தி அதிகமாக இருக்கும் சின்ன கொள்ளளவு கொண்ட உணவுல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உருளைக்கிழங்க சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்க சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும்னா, உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கும்போது பொதுவாக நம்ம எதுக்கு சாப்பிடுவோம், தயிர் சாதத்துக்கு சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒரு லெமன் சாதத்துக்கு சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒரு புளி சாதத்துக்கு சாப்பிடுவோம், இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு சாப்பிடுவோம், இல்லை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம், உருளைக்கிழங்கு ரோஸ், பட்டாணி ரோஸ். அப்படி சாப்பிடும்போது அதற்கு முன்னாடியே ஒரு தயிர் பச்சடி சாப்பிடலாம். ஒரு வாழைத்தண்டு தயிர் பச்சடியோ, ஒரு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோ, ஒரு புடலங்காய் தயிர் பச்சடியோ, ஒரு பீட்ரூட் தயிர் பச்சடியோ, கேரட் தயிர் பச்சடியோ, சமைக்காத வகைரால இதெல்லாம் பச்சடியா சாப்பிடும்போது இந்த வெள்ளரிக்காய், கேரட், பீட்ரூட், புடலங்காய், வாழைத்தண்டு, வெங்காயம், இந்த மாதிரியான பச்சடியோட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அந்த தயிர் சாதத்துக்கோ, லெமன் சாதத்துக்கோ, புளி சாதத்துக்கோ போனீங்கன்னா, அதுக்கு முன்னாடி போன அந்த அந்த தயிர் பச்சடியில இருந்த அந்த காய் எல்லாத்துக்குமே பலவித
சதவீதங்கள்ல அதுக்கு எல்லாத்துக்குமே நார்ச்சத்து அதிகம். அப்ப நார்ச்சத்து அதிகமா உள்ள ஒரு புடலங்காவியோ ஒரு வாழைத்தண்டை பச்சடியாவோ சாப்பிடும்போது அது போய் வயிறுல போய் மேல் வயிறுல போய் உட்கார்ந்துரும். நார்ச்சத்து மிகுந்த காய் எதுவுமே வாயில செரிமானம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாழைத்தண்டு கிளாசிக்கலா சொல்லுவோம், வாயில கரையாது. ஏன் வாயில கரையாதுன்னா வாழைத்தண்டுக்கு நார்ச்சத்து ரொம்ப அதிகம், நீர்ச்சத்தும் அதிகம். நார்ச்சத்தை மனிதனால் செரிமானம் செய்ய முடியாதுங்க. வாயிலோ வயிறிலோ சிறுகுடலிலோ மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மூணே பெருஞ்சத்து மட்டும்தான், மேக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம். இது மூணு மட்டுமே செரிமானம் ஆகும், நார்ச்சத்து செரிமானம் ஆகாது. அப்ப நார்ச்சத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நார்ச்சத்தை சாப்பிட்டுட்டு அந்த தயிர் சாதம் உருளைக்கிழங்க கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா நார்ச்சத்து போய் உங்களுடைய வயிறில உட்காரும். இந்த வயிறுக்கு, மனிதனோட வயிறுக்கு வெறும் 1300 ml கொள்ளளவு கொண்ட ஒற்றை அறை கொண்ட வயிறு, யூனி சேம்பர்டு ஸ்டொமக். அதனால என்னடானா இந்த நார்ச்சத்து போய் மேல் வயிறுல உட்கார்ந்து சிறுகுடல்ல இறங்குச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த நார்ச்சத்து செரிமானம் பண்றதுக்கு. ஏன்னா மனிதனிடம் நார்ச்சத்தை செரிமானம் பண்ணக்கூடிய மரபணு சார்ந்த வேதியியல் இல்லை. வெறும் 22,000 மரபணு மனிதனுக்கு இருக்குங்க. 18,000 இருந்து 22,000 இப்ப சொல்றோம் கணக்கு. அதுல வெறும் சொற்பமான 17 170 மரபணு கொண்ட மரபணு தான் நார்ச்சத்தை செரிமானம் பண்ணக்கூடிய, சற்றே நார்ச்சத்தை உடைக்கக்கூடிய தன்மை கொண்ட மரபணு. நம்ம பெருகுடல்ல இருக்கிற பாக்டீரியாவால மட்டும்தான் நார்ச்சத்தை அதீதமாக சரி பண்ண முடியும். அப்ப சிறுகுடலை தாண்டி தான் பெருகுடல் வருதுங்கும் போது இந்த சிறுகுடல்ல ரொம்ப நேரம் நார்ச்சத்து இருக்கும். அப்ப நார்ச்சத்து அதிகமாக, நீர்ச்சத்தை அதிகமாக வாங்கி சிறுகுடலை போய் சேர்ந்த அந்த நார்ச்சத்து ரொம்ப நேரம் விரிந்த நிலையில் இருக்கும். இந்த விரிந்த நிலையில் இருப்பதுதான் பசியாற்றும் பிரதான தன்மை மனிதனுக்கு. இதற்கு நாங்கள் மருத்துவ ரீதியில் என்ன சொல்லுவோம்னா இலியல் பிரேக்னு சொல்லுவோம். இலியல் பிரேக்னா அந்த சிறுகுடல் பிரேக்னு சொல்றோம். அப்போ ரொம்ப நேரம் பசிக்காது. யூ ஆர் ஃபுல் ஃப்ரம் த ஸ்டெம் டு த ஸ்டர்ன்னு சொல்லுவோம் ஆங்கில மருத்துவ இது கட்டமைப்புல பேசும்போது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒசம்பிக்குங்கிற டயபெட்டிஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து, உலகத்தின் பிரசித்தி பெற்ற மருந்தா இருக்கிற இந்த ஒசம்பிக் அண்ட் மஞ்சாராவும் இதே இலியல் பிரேக்கை தான் பெருமளவு செய்யும். அப்ப நார்ச்சத்து அதிகமா வச்சு ஒரு பொருளை சாப்பிடும் போது அது சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ற உருளைக்கிழங்காக இருந்தாலும், உருளைக்கிழங்கு ரோஸ்டாகவே இருந்தாலும், என்னைக்கோ ஒரு நாள், மாசத்துல ஒரு நாளோ 2 நாளோ கொஞ்சமா சாப்பிட்டு பிற நேரங்கள்ல ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டு பிளேட் ஆஃப் ஃபுட் ஓட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த உணவுமே கெடுதியான உணவு அப்படின்னு சொல்லிட முடியாது.